18 வயசு கீழே உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ் இந்த வீடியோவை பார்க்காதீங்க. ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் அனதர் அனிமியோட எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். இன்னும் 6 எபிசோட் தான் இருக்குது. அனதர் அனிமியோட பிளேலிஸ்ட்டை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஆரம்பிக்கும் போதே மிசாக்கி வாய்ஸில் இருந்து எனக்கு அது வேணாம், நான் அப்படி சொன்னால் நீங்கள் செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொல்லும். ஓகே, உன் விருப்பம் தான், இருந்தாலும் அகைன் ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு டீச்சர் வாய்ஸில் கேட்பாங்க. புரிஞ்சிருச்சுன்னு மிசாக்கி சொல்லுவா. அப்போ தென் இன்னொரு வாய்ஸில் கிளாஸ் 3 தவிர்த்து மற்ற டீச்சர்ஸ்லாம் இதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு கேட்கும். அவங்களால முடிஞ்சதை அவங்க பண்ணுவாங்க. அண்ட் இங்கே நடக்கிறதுலாம் நீங்கள் வேறு யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, எந்த கிளாஸ்லேயும் போய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க டீச்சர். ஃபேமிலிகிட்ட கூடயா அப்படின்னு ஒரு பையன் கேட்பான். ஆமாம், நம்ம யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, அதான் ரூல்ஸ்ன்னு சொல்லுவார். இன்ட்ரோ போட்டுருவாங்க. இன்ட்ரோ முடிஞ்சதுக்கப்புறம் ப்ளூ சட்டை இந்த வருஷம் நடக்கும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல. ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது எங்கள்கிட்ட கரெக்டான டெஸ்க் தான் இருந்துச்சுன்னு சொல்லுவான். ஒரு அதர் ஸ்டூடெண்ட் கிடச்சிட்டா அகைன் டெஸ்க்கு கம்மியாயிடுச்சு அப்படின்னு அகாசாவா சொல்லுவா. ஆனால் 1 மாதம் கழிச்சு ஆரம்பிக்குது அப்படின்னு ப்ளூ சட்டை கேட்கவும் கண்ணாடியும் அப்படி தான் தெரியுது அப்படின்னு சொல்லுவான். தென் நீங்கள் அவனை செக் பண்ணீங்களா இல்லையான்னு கேட்பான். நான் அவன் இல்லைன்னு நினச்சேன் அப்படின்னு அகாசாவா சொல்லுவா. உனக்கு எப்படி அவ்வளோ ஷோராக தெரியும் அப்படின்னு ப்ளூ சட்டை கேட்பான். அவன் யோமியாமால வாழ்ந்ததே இல்லை, அவனுக்கு கூட பிறந்தவங்களும் இல்லை, அண்ட் அவனோட கையும் ஜில்லுன்னு இல்லை அப்படின்னு அகாசாவா சொன்னதும் மிசாக்கியை காட்டுவாங்க. அவள் ஜன்னல் ஓரமாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பா. தென் அவள் வீட்டில் நம்ம சகாக்கி அண்ட் மிசாக்கி உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ சகாக்கி அவன்கிட்ட இது ஒரு முக்கியமான ரூல்னா ஏன் அவங்க என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்பான். நீ ஆல்ரெடி என்கிட்ட பேசிட்ட, ஞாபகம் இருக்கா, நீ லிஃப்ட்டில் இருக்கும்போது, அதனால தான் அவங்களுக்கு இது புரிய வைக்க கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு மிசாக்கி சொல்லுவா. ஓகே, உன்கிட்ட இன்னொன்று கேட்கணும், ஏன் கிளாஸில் எல்லாம் பழைய டெஸ்க்காக இருக்குது, அதுவும் ரூல்ஸில் ஒன்று தான், ஒரு வழியில் அதுக்கும் ஏதாச்சும் ரீசன் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு மிசாக்கி சொல்லுவா. இதுக்கு சகாக்கி நான் அவனோட டெஸ்க்கை பார்த்தேன், செத்தது யாருன்னு எழுதிருச்சு, அது நீ தான் எழுதுனியா அப்படின்னு கேட்பான். ஆமாம், நான் இன்னும் சாகலைன்னு எனக்கு தெரியும், ஆனால் யார் செத்தான்னு எனக்கு தெரியணும்னா அதான் அப்படின்னு மிசாக்கி சொல்லுவா. அப்போ உனக்கு ஏற்கனவே தெரியுமா? ஆமான்னு சொன்னதும் கதவு திறக்கும். அவங்க அம்மா வருவாங்க. அவங்கக்கிட்ட இதான் என்னோட ஃப்ரெண்டு சகாக்கி பாரா அப்படின்னு இன்ட்ரோ பண்ணுவா. சாரி, இப்படி இருக்கிறதுக்கு மன்னிச்சிரு, அவள் கிளாஸில் இருந்து ஃப்ரெண்டா இல்லை ஆர்ட் கிளப்பா அப்படின்னு கேட்பாங்க. இவனும் ஒரு கஸ்டமர் தான் கீழே இருக்கிற டால் ஷாப்புக்கு, அதில் இவனுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு மிசாக்கி சொல்லுவா. ஓ அப்படியா, ஒரு பையனுக்கு இது வித்தியாசமான ஒன்று தான், உனக்கு பொம்மனா பிடிக்குமா அப்படின்னு அம்மா கேட்பாங்க. அவனும் ஏதோ சொல்ல வரும்போது நீ இப்போ கிளம்பு, நான் உன்னை வெளியே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவா. அப்போ அவங்க அம்மா ஓகே நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்க. தென் இவங்க நைட்டில் ஒன்றா நடப்பாங்க. நீ இப்படி தான் அம்மாட்ட பேசுவியா அப்படின்னு கேட்பான். பார்க்கவே வெளியாள்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவான். நானும் அப்படி தான், அம்மாவும் அப்படி தான், உங்கள் ஃபேமிலி எப்படி அப்படின்னு மெய் கேட்பா. எனக்கு அம்மா இல்லை, நான் பிறந்ததுமே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவான். ஓ, எனக்கும் அம்மாவுக்கும் எந்த ஹெல்ப்பும் இல்லை, நான் உங்களுக்கு ஒரு பப்பட் மாதிரி தான் அப்படின்னு சோகமாக சொல்லுவா மெய். இது அநியாயம், நீ அவங்களோட பொண்ணு, அவங்களோட பிளட்டு நீனு இருக்கலாம், ஆனால் நான் உண்மையாகவே இல்லை அப்படின்னு மெய் சொல்லுவா. உங்கள் அம்மாவுக்கு கிளாஸ் 3 பற்றி எதுவும் தெரியுமா அப்படின்னு கேட்பான். இல்லை, நான் அதை பற்றி எதுவுமே சொல்லலை, என்னாலையும் சொல்ல முடியாது. அப்போ ஸ்கூலுக்கு அடிக்கடி போகிறத பற்றி எதுவும் கேட்க மாட்டாங்களா? அவங்க என்னை கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க, இன்னும் சில விஷயம்லாம் இருக்குது, என்னது அது அப்படின்னு கேட்பான். நான் இப்போ கிளாஸ் 3 பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், இது உண்மையாகவே உனக்கு ஓகே தானா? எனக்கு வேறு வழி இல்லை, எனக்கும் அப்படி தான் நடந்துச்சு, அது நானா இல்லைனாலும் வேற ஒருத்தவங்க வந்தாலும் அவங்களும் இல்லாத மாதிரி தான் நடந்துக்கணும். லாஸ்ட்டாக இது கட்டானது நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குக்கு போவாங்க அந்த மிட் நைட் டைமில். அப்போ ஏன் 2 பேர் இல்லாத மாதிரி அவங்க செஞ்சாங்கன்னு கேட்பா. அட்ராக்ஷன் ஒரு நெகட்டிவ்னு அவங்க நினைக்கலாம், அப்போ செகண்ட் பர்சன் இல்லைனா அவங்க அழகாக ஆயிடுவாங்களா அப்படின்னு சகாக்கி கேட்பா. ஆமாம், நான் யாருன்னு சொல்கிறத விட இது பெட்ரு, இதுவும் ஒரு புத்திசாலித்தனம் தான் அப்படின்னு மெய் சொல்லுவா. இது வெறும் அழகுக்காக தானே, எவ்வளோ தூரம் அவங்க இதுக்காக போவாங்க, அது அடுத்தது யாருன்னு அவங்க நினைக்கும் போது அது சிவியராக மாறும். அவங்க பண்ணுறது நியாயம் இல்லைன்னு நினைக்கிறியா? யா ஆமாண்ணா, கேரண்டி இல்லை தான், ஆனால் அதனால டேஞ்சர்லேருந்து காப்பாற்ற வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சா நீ அதை பண்ண மாட்டியா? மனுஷங்க சாகும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கும். இதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு நடந்து போவாங்க. அப்போ சகாக்கி ரொம்ப நன்றி, போகும்போது பார்த்துப்போ, நம்ம 2 பேரும் சாவுக்கு பக்கத்தில் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லுவான். ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவளோட ஐ பேட்சை ரிமூவ் பண்ணி, நான் ஆல்ரெடி இதை வந்துட்ட காட்டியிருக்கேன்ல, நான் 4 வயசாக இருக்கும்போது என்னோட கண்ணு போயிடுச்சு, ஒரு பயங்கரமான கட்டி வந்துச்சு, ஒரு நாள் கண்ணை பார்க்கும்போது கண்ணை காணோம், ஒரு நார்மலான கண்ணு நல்லா இருக்காது அப்படின்னு அம்மா சொன்னாங்க, அதனால ஸ்பெஷலாக இதை செஞ்சு எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவா. நீ ஒன்றும் அதை மறைக்கணும்னு அவசியம் இல்லை, இது உனக்கு அழகாக இருக்குன்னு சொல்லுவான். ஆப்ரேஷன் அப்போ செத்து போயிடுவேன்னு சொன்னாங்க. அப்போ என்ன நடந்துச்சுன்னு எனக்கு கிளாரிட்டியே இல்லாமல் ஓரளவுக்கு ஞாபகம் இருக்குது, நீ நம்புவியா? சாவு வரைக்கும் போயிருக்கியா அப்படின்னு கேட்பான். உனக்கு தெரியுமா, சாவு ஒன்று சிம்பிளான விஷயம் இல்லை, அது ஒரு டார்க்கு, கண்ணுக்கு எட்டுற வரைக்கும் டார்க்காக தான் இருக்கும், அண்ட் நீ தனியாகவும் இருப்ப. நம்ம எவ்வளவோ ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் நம்ம தனியாக தான் இருக்கோம். என்னோட அம்மா அண்ட் நீயும் மிசாக்கியும் அப்படி தான். நாளையிலிருந்து நம்ம 2 பேரும் டிஃப்ரெண்ட்டான ஆளுங்க. ஓ ஆமான்னு சொல்லிட்டு கை கொடுப்பாங்க. வெல்கம் டு த கிளப் அப்படின்னு மெய் சொல்லுவா.
அடுத்த சீனில் சகாக்கி வீட்டில் தூங்கிட்டு இருப்பான். அப்போ அவனுக்கு ஃபோன் வரும். அவரோட அப்பா, மேன் இந்தியா ரொம்ப சூடாக இருக்குன்னு கத்திக்கிட்டு இருப்பாரு. நீங்கள் என்னோட உடம்பை பற்றி கவலைப்படுற மாதிரி இருந்தால் நான் நல்லா இருக்கேன். தகப்பா, எப்பயாச்சும் என்னோட அம்மா உங்கள்கிட்ட சின்ன வயசை பற்றி எதுவும் பேசியிருக்காங்களா? ஏன் இதை பற்றி கேட்குற அப்படின்னு அப்பா கேட்பாரு. அம்மா கிளாஸ் 3ல் படிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா, எதுவும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்பான். இல்லைன்னு சொல்லுவார் அப்பா. தென் அவன் என்கிட்ட ஏதோ சொன்ன மாதிரி இருக்குது, கிளாஸ் 3ல் அவள் இருந்தாலும் 1.5 வருஷம் கழிச்சு யோமி அம்மாவுக்கு வந்தது எப்படி இருக்குன்னு கேட்பாரு. என்ன சொல்கிற தகப்பா, இப்போ தானே நான் இங்கே வந்திருக்கேன். ஆமாம், நீ சொல்கிறது கரெக்டு தான் சொல்லிட்டு இருக்கும்போது கால் சிக்னல் சரியாக கேட்காது. சாரி, ஏன் தப்பு தான், நீ சொல்கிறது தான் சரின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கால் கட் ஆயிரும். தென் அடுத்த நாள் கிளாஸில் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி சகாக்கி டெஸ்க்கை தட்டி மிசாக்கின்னு கூப்பிடுவான். இவளும் வேகமாக ஓடி வந்து 2 பேர் டான்ஸ் ஆட ஆரம்பிப்பாங்க. ஆனால் அது வெறும் கனவு தான். தென் இப்படிலாம் நினச்சி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிசாக்கியை பார்ப்பான். லஞ்ச் டைம் அப்போது அம்மா எதுவும் செஞ்சு தரலையான்னு கேட்பான். இல்லை, அதுலலாம் அவங்க ஒன்றும் பெரிய ஆள் இல்லை அப்படின்னு மெய் சொல்லுவா. நீ சமைப்பியா? ஓ, நான் நல்லா சமைப்பேன், நான் பழைய ஸ்கூலில் குக்கிங் கிளப்பில் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ எனக்கு ஒரு நாள் சமைச்சு தர முடியுமா அப்படின்னு கேட்பாமை. கண்டிப்பாக, அன்னி ஏதோ வரைஞ்சிட்டு இருந்தில்ல, முடிச்சிட்டியா? அதுக்கு ரெக்கெல்லாம் கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்பான். ஆமாம், நான் காட்டுறேன் உனக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவா. தென் சும்மா உட்காந்து ஹாபிஸ் பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அகைன் கிளாஸ் ரூம் காட்டுவாங்க. இவங்க 2 பேரும் மட்டும் அங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ இவங்க 2 பேரும் நிறைய இடத்துக்கு போய் பேசிக்குவாங்க. நிறைய பேசிப்பாங்க போல், நிறைய இடத்த காட்டுவாங்க. கிளாஸில் இருக்கும்போது கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துப்பாங்க. தென் ஆர்ட் கிளப் ரூமுக்கு போவாங்க. அங்கே இருக்கிறவங்களாம் மிசாக்கி நீ வரமாட்டேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, பிரேக்கில் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு டிராயிங்கை பார்த்து மொஜிசிக்கி இன்னும் மாறவே இல்லைன்னு தெரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவன் டோரை திறந்து உள்ளே வருவான். அப்போ எல்லோருமே என் கூட ஒரு நிமிஷம் வர முடியுமா அப்படின்னு கேட்பான். ஓகே, ஆனால் மிசாக்கி எங்களை பார்க்க வந்திருக்கான்னு சொல்லுவாங்க மீதி பேர்லாம். இல்லை வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுவான். தென் இவ வரைஞ்ச அந்த டிராயிங்கை பார்த்து இதை தூக்கி போடாமல் இருந்தாங்களே அப்படின்னு சொல்லுவா. அகைன் லைப்ரரியில் காட்டுவாங்க. அடுத்த சீன், எது உன்னோட அம்மா அப்படின்னு கேட்பா மிசாக்கி. ரிஸ்கோவா? சூப்பர் சூப்பர் அப்படின்னு மிசாக்கி சொல்லுவா. இவங்கள ஹோம் ரூம் டீச்சர் அப்படின்னு கை காட்டி கேட்பான். அவங்க வித்தியாசமாக இருக்காங்கல்ல, நான் சிம்பிக்கி பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது லைப்ரரியன் வந்துடுவார். இப்போ 2 பேரும் இல்லாத மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. இப்போ உனக்கு புரியுதா சகாக்கி அப்படின்னு கேட்பாரு. ஆமாம், இருந்தாலும் இதை கேட்கும்போது ஃபன்னியாக இருக்குது. கரெக்டாக இந்த மாதிரி எந்த ஊர்லேயும் எந்த ஸ்கூல்லையும் நடக்காதுன்னு சொல்லுவார். நீங்கள் தானே 26 வருஷத்துக்கு முன்னாடி கிளாஸ் 3ல் டீச்சராக இருந்தீங்க, அதனால தானே எங்கள் அம்மா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்பான். அண்ட் நீங்கள் என்கிட்ட பேசுறதுனால ரூல்ஸை பிரேக் பண்ணுற மாதிரி இல்லையா அப்படின்னு கேட்பான். இப்போ தான் எனக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லையே, ஸோ சேஃப் தான், நீ சொல்லு அப்படின்னு கேட்பாரு. அப்போ யாருக்கு தான் டேஞ்சர் அப்படின்னு கேட்பா சகாக்கி. பிரிஞ்ச 2 டிகிரி கிளாஸ் 3ல் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அவங்களோட ஃபேமிலி, அவங்க யோமி அம்மாலாம் வாழணும் அப்படின்னு லைப்ரரியன் சொல்லுவார். 2 டிகிரினா தாத்தா பாட்டி கூட பிறந்தவங்களாம் இருப்பாங்களா? அப்போ ஊரை விட்டு போயிட்டா சேஃபா அப்படின்னு கேட்பான் சகாக்கி. ஆமாம், மொபைல் நெட்வொர்க் மாதிரி தான், வெளியே போயிட்டா டவர் கிடைக்காதுல்ல அப்படிதான் அப்படின்னு இவரும் சொல்லுவார். அப்போ ஏன் நீங்கள் இங்கேயே இருக்கீங்க அப்படின்னு சகாக்கி கேட்பான். நான் யாருக்குமே கெட்டது செய்யணும்னு நினைக்கல எப்போதுமே. இப்போ அப்படி நினைக்கிறது முட்டாள்தனமாக இருக்குது. ஆனால் அதுதான் சாவுக்கான கதவு திறந்து விடுறது. அது என்னோட மிஸ்டேக் தான். அதனால தான் இந்த ஸ்கூலில் ஒரு லைப்ரரியனாக இருக்கேன். அப்போ பாதியில் ஓடிப்போனேன். அது ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பயமாக இருக்குது, எங்கே நான் செத்துருவேணும் அப்படின்னு. அதனால தான் ஓடி வந்தேன். இதனால டீச்சர்ஸ்லாம் செத்தாங்களா அப்படின்னு சகாக்கி கேட்பான். ஸ்கூலில் இருந்த டீச்சர்ஸ்லாம் இல்லை, கிளாஸில் இருந்த டீச்சர்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவார். எக்ஸ்கியூஸ் மீ, 26 வருஷத்துக்கு முன்னாடி செத்த மிசாக்கி பையனா பொண்ணா? பையன்தான். இந்த ஊர் போலவே அவனோட குடும்ப பேர் யோமியாமா. அவனோட ஃபுல் நேம் யோமியாமா மிசாக்கி. மே மந்தில் ஒரு நாள் அவனோட வீடு தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே செத்துட்டாங்க, ஒருத்தர் விடாமல் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் அவனோட ஃபோட்டோ பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க அப்படின்னா அது உங்கள்கிட்ட இன்னும் இருக்கா அப்படின்னு கேட்பான். ஆமாம் பார்த்துருக்கேன், ஆனால் அது என்கிட்ட இல்லை, அதை பார்க்கவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஸ்கூல் ரெக்கார்ட்ஸ்லாம் மாறினதுன்னு அவங்க சொன்னது அதெல்லாம் உண்மை தான். இது 72ல் இருந்து ஸ்கூல் அட்டனன்ஸ் 26 வருஷத்தோடது இதில் இருக்குது. எக்ஸ் மார்க் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே செத்துட்டாங்க. இந்த இயர்லேருந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற நேம்லாம் பாருங்கள், கீழே ஒரு பேர் எழுதியிருக்கா, அவங்க அந்த வருஷமே இறந்துட்டாங்க. அப்போ 1996ல் 7 பேர் இறந்துட்டாங்களா அப்படின்னு சகாக்கி கேட்பான். ஒரு மனுஷனை இல்லாத மாதிரி ட்ரீட் பண்ணுறதுனால இது அதுக்கப்புறம் நடக்கவே இல்லை, யாரும் சாகவும் இல்லை. இருந்தாலும் செகண்ட் டேர்மில் உன்ன மாதிரி இருந்த அந்த பசங்கள்லாம் இல்லாத மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிட்டாங்க. நான் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னு கத்திக்கிட்டு என்னையும் நார்மலாக ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு கெஞ்சினாங்க. அதுக்கப்புறம் அது நடந்துச்சு. 96ல் இறந்தவங்களோட பேர் அசாகுரா மாமி. ஆனால் அவங்க 1993ல் ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணாங்க. ஆனால் 96 ரெக்கார்டில் செக் பண்ணி பார்க்கும்போது அப்படி ஒரு பேரே இல்லை. எனக்கு ஞாபகம் இருக்குது, 96ல் அந்த நேம் இருந்துச்சு, ஆனால் 93ல் இல்லை. இன்சிடென்ட் நடக்கும்போது அட்டண்டன்ஸை பார்க்குறதுலாம் அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லுவார். மக்கள் மனசும் மாறுதில்லை அப்படின்னு சகாக்கி சொல்லுவான். தென் அவங்களாம் கிராஜுவேஷன் ஆனதுக்கப்புறமும் அட்டண்டன்ஸ்லாம் அகைன் கரெக்ஷன் ஆகுது. யார் இறந்தாங்களோ அவங்கள பற்றி இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே காணாமல் போயிடுதுன்னு சொன்னதும் ஸ்கூல் ரெக்கார்ட்ஸில் எப்படி அப்படி நார்மல் ஆகுது அப்படின்னு சகாக்கி கேட்பான். இதுக்கு பின்னாடி இருக்கிறத என்னால் புரிஞ்சிக்கவே முடியல.
நான் அதை விட்டுட்டேன். ஆனால் இதுக்கு அகெயின்ஸ்டாக ஒரே ஒரு வழி தான் இருக்குது. கிளாஸில் ஒருத்தர் இல்லாத மாதிரி இருக்கிறது. இதனால் தடுக்க முடியுமா அப்படின்னு சகாக்கி கேட்பான். 50% தான். சில வருஷம் தடுக்க முடியுது, சில வருஷம் அகைன் ஏன் நடக்குதுன்னு தெரியல. நாங்கள் இப்போ 2 பேரும் அதே மாதிரி தான் இருக்கோம். அதனால எதுவும் யூஸ் இருக்குமா அப்படின்னு சகாக்கி கேட்பான். என்னால் சொல்ல முடியாது. இன்சிடென்ட் நடக்க ஆரம்பிச்சிட்டா அது பாதியில் நின்னதில்லை அப்படின்னு சொல்லுவார். உண்மையாவா அப்படின்னு சகாக்கி கேட்பா. மிஸ் மிகாமி தான் 96லேயும் கிளாஸ் டீச்சராக இருந்தாங்க. அவங்க ஆல்ரெடி ஒரு பெரிய கண்டத்தை தாண்டிட்டாங்க. இதுக்கப்புறம் சீனு வெளியே நடக்கும். ஒரே ஒரு விஷயம் எனக்கு தெரியணும். 15 வருஷத்துக்கு முன்னாடி கூட இப்படி நடந்துச்சா அப்படின்னு கேட்பான். 1983லையா? இருக்கலான்னு நினைக்கிறேன். ஓ, அது ரிட்ஸ்கோ வருஷம்ல. அப்போ ரிட்ஸ்கோ இந்த ஊர்லேயா இருந்தாங்க அப்படின்னு கேட்பாரு. ஆமாம், நான் பிறந்ததுக்கப்புறம் அவங்க இங்கே என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவான். அதனால தான் இந்த ஊர்லேயே அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். சீன் அப்படியே நைட்டுக்கு மாறும். சகாக்கி அவன் வீட்டில் இருப்பான். சாரி, மன்னிச்சிரு, என்னால் உனக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியல அப்படின்னு சித்தி சாரி கேட்பாங்க. சொல்லுங்கள், 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா இறந்தது அந்த கிளாஸ் 3நாலையா அப்படின்னு கேட்பான். எனக்கு தெரியல அப்படின்னு சித்தி சொன்னதும் அவங்க அப்பா என் பொண்ணே அப்படின்னு புலம்பிட்டு இருப்பாரு. அப்போ டப்புன்னு அந்த காக்கா சீரப்னு கத்தும். ஒரு செகண்ட் பயந்துட்டேன்டா. எனக்கு ரிட்ஸ்கோக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது, ஆனால் அந்த வருஷம் டெத்து ஸ்டாப் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சித்தி சொன்னதும் சகாக்கி எப்படி ஆச்சு ப்ளீஸ் சொல்லுங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருப்பான். ஸ்கூல் லீவ் அப்போ ஏதோ நடந்துச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை, சாரி சகாக்கி அப்படின்னு சித்தி சொல்லும். அடுத்த நாள் ஸ்கூலில் சார் நடக்க முடியாமல் நடந்து வந்து டேபிள் மேலே ஒரு பேக்கை வச்சு, சாரி காய்ஸ், நீங்கள் எல்லாம் நல்லபடியாக படித்து கிராஜுவேட் ஆகி நல்லா வரணும், அதுக்காக நான் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டேன், இப்போ எனக்கு வேறு வழி இல்லை, நீங்கள் இது புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன், அது ஆரம்பிச்சிருச்சுன்னு தெரிஞ்சதுமே இதுதான் ஒரே வழின்னு சொல்லிட்டு பேக்கில் இருந்து ஒரு கத்தியை எடுப்பார். அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.